செந்தமல் விலகி செந்தமல் விலகி என்றதுதான் இந்த பாலத்தின் பெயர். இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாலம் பாலத்தின் உள்பகுதிக்குள்ள போறோம் நாங்க பாருங்க. இந்த பாலத்தை மையம் வச்சு கட்டப்பட்ட ஹோட்டல்கள்லாம் இதுல இருக்குது எல்லாம். இது ஒரு ஹோட்டல், இந்த அதுல ஒரு ஹோட்டல் இருக்கு பாருங்க. இதுதான் அந்த நபர். இந்த பாலத்தை வந்து காட்டினவர் வந்து இவர் தான். இவர்கிட்ட பேர்ல தான் இந்த பாலம் வந்து இன்றைக்கும் அழைக்கப்படுது. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கும் ஒரு புது காணொலியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்றைக்கு பிரான்ஸ் ஒரு பிரபல்யமான ஒரு பாலத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 750 ஆண்டுகளுக்கு முன்னம் கட்டப்பட்டன்னு சொல்லப்படுது. பாருங்க, அந்த 750 ஆண்டுகளுக்கு முன்னம் கட்டப்பட்ட பாலம் இன்றைக்கு மட்டும் உடைவில்லாம இருக்குது. அதுதான் மிக ஒரு அதிசயம். அந்த அதிசயத்தை காண்றதுக்கு பிரான்ஸ்ல இருந்தும் வேறு நாடுகள்ல இருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து பயணிச்சு கொண்டிருக்கணும். அதோட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பாலம் கடந்து போய்க்குள்ள ஒரு மலைப்பகுதியும் இருக்கு. அந்த மலைப்பகுதியும் வந்து ஏறுறதுக்காகவும் இந்த சுற்றுலா பயணிகள் வந்து வாரது. இன்றைக்கு அந்த பாலம் தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன். எனக்கே கேட்கும் போது ஒரு ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு காலத்துக்குரிய பாலம் வந்து எப்படி இன்னுமே உடையாம இருக்குன்னு சொல்லி. வாங்க அது சம்பந்தமான வீடியோவை நாங்க பார்ப்போம். இதுல வந்து பாருங்க, இந்த பாலத்தின் மேப் போட்டிருக்கீங்கன்னா அந்த பாலம் கட்டினாலையும் அந்த கால பகுதியில வந்து உருவாக்கப்பட்ட பிரான்ஸின் ஒரு சிறிய ஒரு படங்களோட சிறிய ஒரு விளக்கம் வந்து போட்டிருக்கீங்கன்னா இதுதான் வந்து அந்த பாலம். இந்த பாருங்க, இந்த பாலத்தை பாருங்க, இதுதான் அந்த பாலம். கார்கோஸ் என்ற இடத்துல வந்து இருக்குது. அடுத்து வந்து இது ஒரு வீட்டின் முன்பகுதியில வச்சுக்கிற ஒரு பூச்சாடியல். இது வந்து கோயில். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து கோயில், வேத கோயில். அப்படி இது இந்த நாட்டுக்குரிய இலை, இந்த நாட்டுக்குரிய இலைன்ற ஒரு வடிவம், ஒரு இலை. இது வந்து இலை, இது ஒரு இவங்க வந்து ஒரு போற்ற ஒரு இலைன்னு சொல்லப்படுது. எங்க இடத்துல வந்து வெள்ளரிசி மரத்தின் இலையை வந்து போற்ற மாதிரி இந்த நாட்டுக்குரிய இலை. இது வந்து அந்த அந்த நபருடைய வைன் ஷாப் அவற்றை காலப்பகுதியில் வந்து கட்டப்பட்டது சொல்லினா. இது வந்து அவற்றை வீடு. இதுதான் அந்த நபர். இந்த பாலத்தை வந்து காட்டினவர் வந்து இவர் தான். இவர்கிட்ட பேர்ல தான் அந்த பாலம் வந்து இன்றைக்கும் அழைக்கப்படுது. இது வந்து அந்த கோயிலின் கீழ்ப்பகுதி. இதுதான் கார்கோஸின் மேப். இதுதான் அந்த படம், கார்கோஸின் படம். இதுல வந்து எங்கெங்க டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன்னு சொல்லி வந்து அதுல காட்டியிருக்கணும். இன்போ டூரிசம்னு சொல்லி அந்த போர்டில் வந்து போட்டுருக்காங்க. இதுதான் கார்கோஸின் அந்த மேப்பு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு பெரிய நகரம் உண்டு, ஒரு சிட்டி உண்டு. இந்த சிட்டியை சுத்தி பாருங்க, இந்த இதுல பூக்கண்டுகள் எல்லாம் அமைச்சிருக்கணும். பூக்கண்டுகள் இங்க இதுல வந்து பாதசாரிகள் வந்து போற இடம், மற்ற சைக்கிள் எல்லாம் வந்து போகணும். அது வந்து பிரதான வீதி. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா ஆறு ஒன்று இருக்கு பாருங்க. இந்த பாருங்க, இது வந்து ஆறு. இந்த ஆத்த குறுக்காக தான் இந்த பாலம் வந்து கட்டப்படுது. அங்கால பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மலை, இது வந்து ஒரு பெரிய மலை. அந்த பாலத்தால போய் அப்படியே நாங்கள் மலையேறி கொண்டு போகலாம். இது மலையின் கீழ்ப்பகுதியில நான் நிற்கிறேன். இது வந்து இன்னும் உயரமான ஒரு மலை. அங்கால போக 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 சரியான ஒரு உயரம் இந்த மலையை வந்து. இதுல வந்து பாருங்க, இதுதான் அந்த பாலம். இப்ப நான் உங்களுக்கு காட்ட போற பாலம் வந்து இதுதான் பாலம். பாருங்க, இந்த ஆத்தை கடந்து போறதுக்காக கட்டப்பட்ட பாலம். அந்த காலத்துல வந்து பாருங்க இப்படி அந்த செங்கற்களால கட்டப்பட்டிருக்கு. இந்த பாலம் வந்து செங்கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்குது. அதே நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீண்ட காலத்துக்கு வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு உடைவில்லாம இருக்குது. அதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்குது. ஒரு உடைவில்லாமலே இந்த பாலம் இருக்குது. ஏன்னா நீங்க பாருங்க, இவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம் வந்து. வாங்க அந்த பாலம் கிட்ட போய் பார்ப்போம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஆக்கள் வந்து இருக்கிறதுக்கு இந்த கதிரை போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு முன்னாடி பாருங்க ரோசா பூக்கள் இருக்கு. அப்படியே ரோசா பூ வந்து நட்டுருக்கீங்க பாருங்க, எப்படி பூத்து குழுங்கு வந்து பாருங்க. பார்க்க ஒரு ஆசையா தான் இருக்கு, ஒரு பிரமிப்பா தான் இருக்குது. அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியால வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்கு. இந்த சைட்ல வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இதுதான் அந்த பாலத்தின் ஆரம்பம். அப்படியே இங்க வந்து இந்த பாலம் வந்து முடியுது. இந்த பாருங்க, அதுல எல்லாம் வந்து டூரிஸ்டாக்கள் வந்து எல்லாம் இருக்கணும். பாருங்க, அதுல எல்லாம் கடையெல்லாம் இருக்கு. டூரிஸ்டாக்களுடைய கடைகள் எல்லாம் இந்த பாருங்க, கதிரையெல்லாம் போட்டு குடையெல்லாம் போட்டுருக்கு. இந்த பாருங்க, அதுல வந்து குடையெல்லாம் போட்டு கடையெல்லாம் கடைகள் இருக்குது.
இது வந்து பெரிய ஒரு ஆறு உண்டு. இந்த ஆற்றுக்கு குறுக்காக தான் இந்த பாலம் கட்டப்பட்டது. இந்த பாத்தீங்கன்னா இந்த ரோடுண்ட இந்த சைட்ல வந்து பாருங்க எப்படி இந்த மரங்கள் வந்து வளர்த்துருக்கணும் எப்படி இருக்குன்னு. இந்த மரத்தை வந்து அப்படி நீட்டா வெட்டி அந்த சதுரமா சதுரமா வெட்டி அப்படியே இதாண்டிருக்கணும். இஞ்சால பாருங்க இதுல வந்து இஞ்சாலே மரங்கள் வந்து வளர்க்கணும். இதெல்லாம் வந்து மரங்கள் இதுல எல்லாம் வந்து கதிரையை போட்டு இதுல வந்து நார்மலா வந்து இதுல இருந்து இந்த ஆற்றை ரசிக்கிறது. இது வந்து நான் வந்த நேரம் வந்து மதிய நேரம் இந்த வழியா சரியான வெயிலா இருக்குது. அப்படியே நாங்கள் பாலத்துக்கு போவோம். இதான் அந்த பாலம். பாலத்தின் கீழ்ப்பகுதிக்கு நாங்கள் இதாலாம் போகணும். இந்த பாதை இந்த இந்த பாலத்தின் பேர் என்ன? இந்த பாலத்தின் பேர் என்ன? செந்தமல் வலகி செந்தமல் வலகி என்றதுதான் இந்த பாலத்தின் பெயர். இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாலத்துக்கிட்ட வந்துட்டோம். பாலத்துக்கிட்ட வந்துட்டோம் பாருங்க. இந்த பாலத்தை இந்த பாருங்க எவ்வளோ டூரிஸ்ட் ஆக்கள் வந்து அதில் போய் கொண்டிருக்கணும். மதிய டைம்லயே வந்து நிறைய ஆக்கள் வந்து போய் கொண்டிருக்கணும். பாருங்க கீழ் மாடல் வந்து எப்படி கட்டியிருக்கணும் சொல்லி. இந்த இந்த பாலத்தின் பேர் செந்தவலரி. வளரி. ஓகே பிரான்ஸ் வந்து எனக்கு வருது இல்லை. ஓகே பிரான்ஸ் தெரிஞ்ச ஒரு அன்னூர் ஆள் இருந்தவர். அப்ப அவர் வந்து அந்த பேரை சொல்லியிருக்கிறார். கேளுங்க வடிவ. இதுதான் வந்து பாலத்தின் அடிப்பகுதி. இது பாருங்க இதுல வந்து அந்த பாலத்தின் விளம்பரங்கள் இதுல வந்து போட்டு வைக்கணும். இது என்ன சாமான்? இது என்ன குறியீடு குறிக்கிறது? சாத்தான் வந்து என்ன? இந்த சாத்தான் வந்து இதுக்கு என்னென்ன இது என்ன? அதுல அந்த மூலையில இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணி அந்த சாத்தான் வந்து அந்த மூலையில இருக்குது. எங்க இருக்குது? மூலையில. அது நாங்க போனா படம் எடுக்கலாம். ஓகே இந்த சாத்தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இந்த சாத்தான் வந்து அந்த பாலத்தின் ஒரு மூலையில இருக்காம அதை வந்து சாத்தான் சொல்லிடணும். சாத்தான சிலை வந்து இருக்காம சொல்லிடணும். அதாவது இந்த 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 இதுல ஏன்னா இந்த படத்தின் இருக்கிற இந்த இடத்துல வந்து அந்த சாதாரண சிலை இருக்குதான். இந்த பாலத்திலே இருக்குது. வாங்க பாப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இந்த பாலத்துல அடிவாரம் இதுதான். இதுல இருந்தா இந்த பாலத்துக்கு நாங்க ஏறணும். இந்த பாருங்க எப்படி அழகுபடுத்தி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி. இந்த கல்லுகளை ஆத்துல இருக்கிற கல்லுகளை எல்லாம் பொறுக்கி இந்த கூடு மாதிரி அடைச்சு அதுக்குள்ள வந்து போட்டுருக்காங்க. இந்த பாருங்க டூரிஸ்ட் எல்லாம் போயிடும். இந்த பாலத்தின் கல்லை பாருங்க அப்படி இருக்கு. இந்த கல்லு தான் இவ்வளவு காலம் இந்த கல்லுல இந்த பாலம் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த பாருங்க அங்கால வந்து பாத்தீங்கன்னா செங்கல்லும் இருக்குது. அதே நேரத்துல வந்து இந்த கல் தான் கூடுதல் பயன்படுத்திங்க. பாருங்க இந்த கல்லின் தன்மை வந்து எப்பவும் முடியாது. இந்த பாருங்க இந்த கல்லின் தன்மை இந்த நிலத்துக்கு வந்து பதிச்சிருக்கணும். இதே கல்லால வந்து பாலத்தை வந்து கட்டிக்கணும். இதான் வந்து பாலம். பாலத்துல உள்பகுதிக்குள்ள போறோம் நாங்க. பாருங்க பாருங்க இதுதான் அந்த கல். பெரிய பெரிய கல். இந்த பாருங்க கல்லின் அகலமே வந்து அரை அடி 1 அடி 1.5 அடி அகலம் கொண்டது இந்த கல்லின் அகலம் மட்டும். இது பாலத்தின் கீழ் பகுதி. இதெல்லாம் வந்து பாலத்துக்கு மேல போகணும். இந்த பாருங்க அப்படின்னு படிய பாருங்க. அப்பா புத்தனை ஏறுது பாருங்க. எவ்வளவு உயரம் கொண்டு பாருங்க இந்த பாலம். இதுல இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆத்துல வியூ சூப்பரா இருக்கு. இந்த கீழே இருந்தா நாங்கள் மேல வந்துடுறாங்க. இதுல பாருங்க வாவ். அங்கால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டூரிஸ்ட் ஏரியா அங்க வேணும். அங்க எல்லாம் நிறைய பேர் ஆகல் இருக்கணும். இந்த இது இல்லாம வந்து பூங்காக்கள் இதுக்குள்ள இல்லாம வந்து ஆகல் பின்னர் டைம்ல வந்து இருக்கணும். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க அதுல வந்து இந்த பாலத்தை மையம் வச்சு கட்டப்பட்ட ஹோட்டல்கள்லாம் இதுல இருக்குது. எல்லாம் இது ஒரு ஹோட்டல். இந்த அதுல ஒரு ஹோட்டல் இருக்கு பாருங்க. பாருங்க அதுல நிறைய இருக்கு. மேல பாருங்க ஆகல் இருக்கணும். தான் பாத்தீங்களா ஆகல் இருக்கணும். அது எல்லாம் இருந்து அந்த பின்னர் டைமுக்கு வந்து இதுல இருக்கிற அந்த காத்துன்றது ஒரு சூப்பர் காத்து தென்றல்னு சொல்லுவோம் நாங்கள்.
அந்த தென்றல் மாதிரியான காத்து தான் அடிக்கும். அப்படியே பாருங்க, இந்தியாவில் பாருங்க. அதான் நாம எடுத்த மலை, நாம உயர்ந்த மலை. ஓகே, நான் முதல் பதிவில் வந்து உங்களுக்கு ஒரு மலையில நின்று இந்த பாலத்தை வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன். அந்த மலை தான் வந்து இந்த மலை, இங்க பாருங்க. இந்த மலையில நான் நின்றேன். அதுல பாருங்க, அதுல ஒரு டவர் ஒன்று இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா டவர் ஒன்று இருக்குது. அந்த டவர் அடியில நின்றுதான் நான் உங்களுக்கு இந்த பாலத்தின் வியூ வந்து காட்டினேன். அதான் அந்த மலை. அப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா தான் இருந்தது. நீங்கள் பிரான்ஸ் வராமலே உங்களுக்கு பிரான்ஸ்ல இருக்கிற மிகவும் பிரபலியமான கார்கோஸ் என்ற இடத்துல இருக்கிற அந்த பாலத்தை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இனியும் இப்படியான வீடியோக்கள் தொடர்ச்சியை பார்க்கலாம். நீங்கள் பாருங்க, இன்னும் அந்த பாலம் உங்களுக்கு பாலத்தின் அடுத்த பகுதிக்கு நான் உங்களுக்கு போய் நான் காட்டுறேன். பாருங்க எப்படி கல்லின் அமைப்பு பாருங்க, எப்படி இது வச்சு கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லி. கல் உடைவுடைவா இருக்கிற கல்லுகள் எல்லாம் வந்து எந்ததான் படிச்சதோ என்னவோ தெரியல. ஆனா இந்த கல் வந்து பாருங்க படிச்ச மாதிரி இருக்குது. ஆனா இது வந்து ஒரிஜினல் கருங்கல் மாதிரியான கல். இந்த பாலத்தின் மேலே இந்த பாக்க இஞ்சாலையும் ஆறு பாயுது. ஆத்த குறுக்கதான் இந்த பாலம் கட்டியிருக்கு. இந்த பாருங்க, இஞ்சாலையும் ஆறு அங்க பாருங்க. அதில் வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஆட்கள் வந்து கப்பல்ல வந்து போயிருமாங்க. கப்பல்ல வந்து போயிடும். தரமா தான் இருக்கு. இதுல எல்லாம் வந்து பாருங்க ஆக்கள் இருக்கணும். இது ஆரம்ப காலங்கள்ல வந்து இந்த பாலம் வந்து போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்டது. இப்ப வந்து போக்குவரத்து தடை செய்தாச்சு. ஏன்னா அந்த பாலத்தின் தன்மை வந்து கொஞ்சம் மோசமான நிலையில வந்ததால வந்து இந்த பாலத்துல இருந்து அங்கால போறது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அங்காலையும் ரோடு இருக்குது, இங்காலையும் வந்து ரோடு இருக்கு பாருங்க. அங்காலையும் வந்து ரோடு இருக்குது. ஆத்துல ரெண்டு சைடுக்கும் வந்து ரோடு இருக்குது. இந்த பாலம் தான் முந்தி அந்த 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 சைட்ல இருந்து ஆத்த கிடக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலம் வந்து கொஞ்சம் தன்மை இழந்து வந்ததால இதை நிப்பாட்டினோம், மாட்டு வழியை வந்து பயன்படுத்தினோம். இதுல வந்து பாருங்க எப்படி இருக்குங்களா, ஆத்துல தண்ணி வந்து அப்படி பாஞ்சு வந்துருக்குது. வாவ், சூப்பரா தான் இருக்குது. பார்க்கவே ஒரு ஒரு என்னன்னு சொல்ற பிரமிப்பான ஒரு அழகா தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த பாலம் வந்து ஒரு ஒரு 800 மீட்டர் கூட வரும் தான் நினைக்கிறேன். இது என்ன, இது ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி. அந்த ஆத்துல இருந்து அந்த அதை கீழுக்கு வந்து கட்டி தண்ணியை வந்து சுத்தப்படுத்துற இடமாம். இந்த இடம் வந்து தண்ணியை சுத்தப்படுத்துற இடமாம். இதுல இருந்து தண்ணி நீர்வீழ்ச்சி மாதிரி இறங்கி போகுது. அந்த அதுக்குள்ள பாருங்க, அதுக்குலாம் சுத்தப்படுத்தி வர ஒரு ஏரியா. அந்த தண்ணியை வந்து சுத்தப்படுத்தி வர ஏரியா. இந்தியால போற தண்ணி வந்து தூய்மையான தண்ணியை தான் இருக்குது. ஓ, இதெல்லாம் வந்து அந்த தூசி இல்லாம வந்து கிளீன் ஆக முடியுது. பஸ் எல்லாம் வந்துடுறாங்க, அதுல இறங்கி கிளீன் ஆகி அங்கால வந்து கோயில நல்ல தண்ணியா வந்து மாறி போகுது. இதெல்லாம் வந்து இந்த கல்லுல ஒரு தண்ணியை பாருங்க. இந்த கல்லுங்க இதை பாருங்க. இந்த கல் வந்து அடி ஒரு அடி 1.5 அடி. இந்த கல்லுண்ட அகலம் வந்து 1.5 அடி. அதே நேரத்துல வந்து நீளம் வந்து 1 2 3 அடி. 3 அடி நீளம். இந்த கல்லுல நீளம் வந்து 3 அடி, அகலம் வந்து 1.5 அடி. பாருங்க அவ்வளவு இந்த கல்லை வந்து அவ்வளவு துண்டு துண்டா வந்து வெட்டி இருக்கு. ஆனா இந்த கல்லு கட்டின இந்த இடம் இல்லாம நீங்க பாருங்க, அந்த கல்லு கட்டின அந்த தன்மை பசை இது ஒரு சீமெண்ட் மாதிரி பயன்படுத்தி இருக்கணும். அது வந்து எல்லாம் உடஞ்சி கொண்டு வந்துருக்கு. இருந்தா எல்லாம் ஒட்டி கொண்டு வருது. அந்த கல்லு வந்து ஸ்ட்ராங் ஆயிடுது. இதான் எவ்வளவு பெரிய நாய் வந்து போனேன், பண்டி மாதிரி ஒரு நாய் வந்து. அந்த சாத்தான் எங்க இருக்கு, சாத்தான்
அதுக்குள்ள இருக்கா? ஆ, அதுல நாங்க போய் பார்க்கலாமா? ஆ, போன்லையா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பாலத்துல எண்டு. பாலத்துல முடிவுக்கு வந்துட்டோம். அங்க இருந்து இங்க வந்திருக்கிறோம். இதுல வந்து பாருங்க, இந்த மலையின் உச்சி இன்னும் இந்த மலைக்கு ஏறலாம், மேல மேல ஏறலாம். மலையோடு சேர்ந்து இருக்குது. அங்கால பாத்தீங்கன்னா பாதை இருக்குது. மாற்று வழி பயன்படுத்தினா முந்திதான் இந்த பாலத்தை வந்து பயன்படுத்தினது. இதுல வந்து வடிகட்டி அங்கால தண்ணி வந்து வடிகட்டி போகுது. இதாலாம இந்த கப்பல் பாதைகள் வந்து கப்பல் வந்து இதாலாம வந்து போகும். இது ஒரு ஆழமான பகுதி. இந்த பகுதி வந்து ஒரு ஆழமான பகுதி. அங்கால வந்து ஆழம் இல்லாத பகுதி. இந்த கப்பல் நான் இப்ப போனது உங்களை காட்டிட்டு பண்ணிக்கிறேன். அந்த கப்பல் வந்து இந்த பாதை விட தான் போகும். இது வந்து இந்த கேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா துறக்கும் கப்பல் வரைக்கும். பாத்தீங்கன்னா தூரம் மேலே ஏறி போறவங்க பாருங்க. லொகேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. தரமா தான் இருக்கா. இப்படியான இடங்களை தான் வெள்ளக்காரன் வந்து அதிகமா விரும்புற இடமா இருக்குது. அவங்க எப்படியான இடத்த வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்க நாடுகளிலேயே வந்து இப்படியான இடங்களை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த பில்டிங்லாம் அந்த சாத்தான் வந்தது. அந்த இருக்கு பாருங்க. அது ஒரு சிலை ஒன்று பாருங்க. உள்ளுக்குள்ள இந்த பிரம்மாண்டமா இருக்குது. ஆனா இது வெளியில பாத்தீங்கன்னா அந்த மூலையில பாருங்க ஒரு சிலை ஒன்று இருக்குது. இந்தா இதுதான் இந்த சாத்தான். இந்த பாலத்துல வந்து ஒரு சாத்தான் இருக்கும். அந்த சாத்தானை காப்பாற்றுறதுக்கு ஒரு சாத்தானை வச்சிருக்கிறோம். இது ஒரு ஐதீகம். இந்த நாட்டின் இதன்படி ஒரு ஐதீகம். நாங்கள் வந்து பாலம் கட்ட போது பலி கொடுத்து பாலம் கட்டுற மாதிரி அந்த காலத்துல வந்து இப்படி ஒரு சாத்தானை வந்து உருவாக்கி கட்டுறது. கட்டினா இந்த பாலம் வந்து அப்படி நிலைச்சிருக்குன்னு சொல்றது. அந்த நம்பிக்கையெல்லாம் வந்து இந்த சாத்தானை வந்து அமைச்சிருக்கணும். பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பில்டிங் இந்த உச்சியில வந்து இருக்குது. பாலத்துல வந்து கிட்டத்தட்ட இந்த பில்டிங் இந்த பாலத்துல இருந்து கட்டி இருக்கு. இந்த பாலத்துக்கு மேல பாருங்க, நான் நினைக்கிறேன் ஒரு 60-70 அடிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல 100 அடி கிட்ட வரும். 100 அடி கிட்ட வரும் இந்த பில்டிங். அது இந்த உச்சியில ஒரு சாத்தான் வச்சிருக்கணும். பாருங்க எவ்வளவு டூரிஸ்ட் எல்லாம் போயிடும் சொல்லி. இது அடுத்த இந்த பாலத்துல இருக்க அடுத்த பில்டிங். இந்த பாலத்துல 3 பில்டிங் கட்டியிருக்கணும். அது ஒன்று இது வந்து நடு பில்டிங், இன்னும் ஒன்று அங்கால இருக்கு. அந்த அது இதுக்குள்ளால பாருங்க, இந்த இதுக்குள்ளால தெரிகிறது. அங்கால ஒரு பில்டிங் இருக்கு. 3 பில்டிங் இருக்கு இந்த பாலத்துல. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு நான் இன்றைக்கு பிரான்ஸ்ல கார்கோஸ்ல இருக்கிற மிகவும் பிரபலியமானவும் மிகவும் பழமையான ஒரு பாலத்தை பற்றியான ஒரு காட்சியை உங்களுக்கு இன்றைக்கு காட்சிப்படுத்தினான். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஆறு ஒன்று இருக்கு. இந்த கார்கோஸின் நகரத்தையே இந்த ஆறு தான் வந்து கேப்சர் பண்ணி வச்சிருக்குது. இந்த ஆத்தின் வளைவுக்கு உள்ளதான் இந்த நகரம் இருக்கின்றது. இது ஒரு மாகாணம். கார்கோஸ் ஒரு மாகாணம் பிரான்ஸ்ல. அந்த மாகாணத்தை உள்ளடங்கி இருக்கிற ஒரு பகுதியாக இந்த ஆறு தான் அதன் எல்லப்புறமா இருக்குது. இது நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு மலையேறும் காட்சியில வந்து நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தினான். அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதோட நான் வந்து இந்த வீடியோ வந்து முடிவெடுத்துக் கொள்றேன். எனது யூடியூப் சேனலுக்கு வந்து புதுசா வந்திருந்தா கட்டாயம் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவு ஒன்று தாங்க. ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இதோட வந்து நான் இந்த காணொலியை வந்து முடித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரு காணொலி ஊடாக உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி.